ஸோ விஜய் மீது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றச்சாட்டு. கரூரில் வந்து திட்டமிட்டபடி செயல்படாததுனால 41 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 125 நாள் கழிச்சு இன்றைக்கி இந்த விஷயத்த சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ நாள் எங்கே கோமாவில் இருந்தாரா, இல்லை வேறு ஏதாவது இந்த பதவி ஆசை எப்படியாவது கூட்டணிலாம் வளைச்சி போட்டு நம்ம அப்படியே பதவிக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆசையில் இருந்த பதவி வெறியில் இருந்தாரா அப்படின்னு தெரியல. ஓகே, அன்னைக்கு கரூர் சம்பவம் நடக்கும்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக பேசினார். அந்த 41 பேர் சாவுக்கு வந்து திமுக அரசாங்கம் சார்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 125 நாள் கழிச்சு இன்றைக்கி வந்து விஜய் தான் வந்து காரணம் அப்படிங்கிற மாரி சொல்கிறார். ஸோ இதில் நம்ம ஒன்றே ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கரூர் அந்த 41 பேர் சாகும்போது கொடுத்த குரலும் இவருக்கான சுயநல அரசியலுக்காக தான். இப்போ அவர் பேசுகிறது அந்த சுயநல அரசியலுக்காக தான். ஸோ தமிழ்நாட்டில் இந்த கரூர் விஷயத்தை வச்சு எப்படி அதை அரசியலாக்கலாம், அந்த 41 பிணத்தை வச்சு 41 பேர் செத்ததை வச்சு எப்படி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இங்கே உள்ள அரசியல் கட்சியெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து தமிழக வெற்றி கழகம் ஸ்டில் டைம் வரையும் அந்த 41 பேரை வச்சு அரசியலே பண்ணவே இல்லை. ஸோ அந்த 41 பேர் செத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம எப்படி உதவணும், ஸோ இது ஒரு விபத்து, இந்த விபத்தை வந்து யாராலையும் ஜீரணிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம போய் அந்த குடும்பத்துக்கிட்ட தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக பேசணும். மற்றபடி அதை வச்சு அரசியல் பண்ணுற எந்த ஒரு கட்சிக்குமே தமிழக வெற்றி கழகம் சார்பாக நம்ம வந்து பதிலோ எதிரடியாக நம்ம கொடுக்கவே இல்லை. புரியுதுங்களா? ஸோ அவங்க வந்து அந்த 41 பேரை வச்சு கேவலமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. ஸோ அதற்காக நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அவங்க பேசுகிறத பேசிட்டு போட்டோம். பட் ஆனால் நம்ம வந்து குடும்பத்தோடு இருக்கணும்னு சொல்லி தளபதி வந்து ஜெனியூனாக யோசித்து அந்த நேரத்தில் ஒரு முடிவு பண்ணார். ஸோ நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே ஏகப்பட்ட சட்ட சிக்கல் இருக்குது. ஸோ அதனால் அந்த மக்களை வரவழைச்சு பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொன்னார். ஆனால் அந்த வந்த மக்கள் வந்து இவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு போகிற ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டுச்சு. ஸோ தளபதி மேலே குற்றம் உணர்ச்சி அந்த மக்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ இது நடக்கக்கூடாத சம்பவம், விபத்து, இது நடந்துருச்சு. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் அந்த 41 குடும்பமும் தளபதி வந்து பார்த்துச்சு. ஸோ மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் ஸ்டில் டைமர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த 41 பேரை வச்சு எப்படி நம்ம அரசியல் பண்ணலாம், எப்படி ஓட்டு பிச்சை வாங்கலாம், எப்படி மற்ற கட்சியை வந்து இதை வச்சு நம்ம ஒழிக்கலாம் அப்படிங்கிற ஒரே இதில் தான் இருக்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். என்ன, தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட 21 பேரை சுட சொன்னவர் இந்த எடப்பாடி பழனிசாமி. ஸோ நம்ம இதற்காக நம்ம அதை பேசுகிறது வந்து சரியாக இருக்குமானா அதை பேசலாம். ஏன் அப்படின்னா, இவர் முதலமைச்சராக இருந்து 21 பேர் செத்துருக்காங்க. டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். இவருக்கு கீழே செயல்பட்டது காவல்துறை அப்படிங்கிறத மக்கள் மறந்துடக்கூடாது. ஸோ கேவலமான அரசியல்வாதி எடப்பாடி பழனிசாமி.